ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே பல செடிகள், ரோஜா செடிகள் இருக்குது, மல்லிகைப்பூ செடிகள் இருக்குது. சரி, புதுசாக ஒரு ரோஜா செடி நடலான்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நம்ம ரோஜா செடி எப்படி நடலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் அந்த கார்னரில் இருக்க பாருங்கள், அது ஒரு ரோஜா செடி. அது சூப்பராக நிறைய பூக்கள் கொடுத்துருச்சு. ஒரு 7 வருஷமாக இருக்குது. சரி, இன்னொரு செடி நடலான்ற ஒரு ஐடியாவில் சரி மீஷோவில் ரோஜா செடியை ஆர்டர் பண்ணி நான் இன்றைக்கி வர வச்சேன். சரி, அதை நடலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு வேண்டிய மண் கலவைகள்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு தோட்டத்தை மண் ஒரு 50%, கொக்கோபெட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு தொட்டியில் மண்ணை போட போகிறேன். மண்ணை போட்டு அந்த செடியை வந்து நம்ம ரோஜா செடியை நடலாம். இப்போ மண் கலவை நம்ம வந்து அந்த ரோஜா செடிக்கு சரியான விதத்தில் நம்ம கொடுத்தா தான் நமக்கு ரோஜா நல்லா சீக்கிரம் வளர்ந்து நமக்கு நல்ல ரோஜா கொடுக்கும். அதனால் அதுக்கு வேண்டிய மண் கலவைகள் தான் இப்போ நான் தயார்படுத்திகிட்ருக்கேன். எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து இது பாருங்கள், இந்த கலவையை நம்ம கலந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபெர்டிலைசர்ஸ் இது. ஃபெர்டிலைசர்ஸும் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டிய ஒரு பெரிய தொட்டி ஒன்று எடுத்துட்டேன். அந்த தொட்டியில் இப்போது அந்த மண்ணை போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரோஜா செடியை நம்ம வந்து நடலாம். கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி போட்டால் போதும். ஃபுல்லாக போட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றும்போது வழிஞ்சு போயிடும். இப்போது அதுக்கு வேண்டிய நடுவில் ஒரு குழியை தோண்டி, இதுதான் அந்த ரோஜா செடி மீஷோவில் ஆர்டர் பண்ணது. வீட்டில் இருந்தாலும் ஒன்று வாங்கி பண்ணலாமே என்ற ஒரு ஐடியாவில் சரின்ட்டு வாங்கினேன். பாருங்கள், அது நடுவில் பள்ளம் தோண்டி அதை இடையில வச்சுட்டேன். நான் வச்சுட்டு சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளிட்டு பாருங்கள், இதுதான் அந்த செடி. பாருங்கள், இந்த மாதிரி தான் பார்சலில் வந்தது எனக்கு. இந்த மாதிரி சாமந்தி கூட ஒன்று ஆர்டர் பண்ணேன். சூப்பராக தாங்க இருந்தது. அதுவும் இந்த ரேட் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற என்ன நர்சரி இருந்தால் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நல்லா வளர்ந்தது. அது போல் சாமந்தி ஒன்று நான் வாங்கினேன். சாமந்தி, செம்பருத்தி இதெல்லாம் வாங்கினேன். சூப்பராக தான் இருந்தது. சரி, இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி வாங்கினேன் நான். இப்போ அதுக்கு வேண்டிய மண் கலவையெல்லாம் சூப்பராக போட்டாச்சு. கொக்கோபெட்லேருந்து, ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து, வீட்டு தோட்ட மண்ணிலேருந்து, மண்புழு உரங்கள்லேருந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி வளருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோலாம் போட்டு. சரி, வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டேன். என் பேஜில் போய் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ரோஜா செடியும் தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வளரும், சூப்பராக வளரும் அது. ஏன்னா அதுக்கு முக்கியமானது வேர்கள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.